ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போயிட்டு வந்த ஒரு அழகான சர்ச். அது எந்த சர்ச் அப்படின்னா செயின்ட் ஆன்ஸ் சர்ச், புனித அன்னம்மாளின் ஆலயம். இதை சந்தன மாதா கோயில் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சர்ச். ஆக்சுவலாக அந்த சர்ச்சோட திருவிழாக்கு தேருக்கு தான் நான் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ எப்போவுமே ஊருக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா குட்டி பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அக்காங்க, அம்மா, இப்படி எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் வருஷத்தில் ஒரு தடவை அந்த சர்ச் அப்படின்னு போகும்போது இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய அக்கா, 2வது அக்கா, 3வது அக்கா பசங்க, என்னோடய பேர பையன், இந்த மாதிரி நிறைய சொந்தங்களை ஒன்றா பார்க்கும்போது அதில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த சர்ச் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நான் 8th வரைக்கும் படித்தேன். அதாவது சர்ச், ஸ்கூல் இது ரெண்டு எப்பயுமே நாங்கள் வேறையாக பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக என்னோடய ஸ்கூல் முன்னாடி இருந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மண்டபம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் குட்டி ஓட்டு பில்டிங் இருந்தது. அதை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மண்டபம் கட்டிட்டு இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 8th வரைக்கும் இங்கே இருக்கும். ஸோ எப்போவுமே ஸ்கூல், சர்ச் இது ரெண்டும் எங்களுக்கு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கோம், நிறைய விளையாண்டுருக்கோம். ஸோ அப்படியே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு பெரிய பில்டிங், அந்த மண்டபத்துக்கும் பின்னாடி அப்படியே பின்னாடி போனால் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அதுதான் எங்களோட ஸ்கூல். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளேருந்து அந்த மாதாவுடைய சுரூபம், அந்தோனியாரோட சுரூபம் இதெல்லாம் வெளியில் தேர் கொண்டு போகிறாங்க. இது அந்தோனியார் சுரூபம். இது என்னோடய அண்ணா. இது எங்கள் ஃபேமிலி தேர். அதனால் என்னோடய அண்ணா தான் அந்த சுரூபத்தை எடுத்துகிட்டு போய் தேரில் வைக்கணும். அந்த தேருக்கான எக்ஸ்பென்சஸ், டெக்கரேஷன்ஸ் இது எல்லாம் என்னோடய ஃபேமிலி தான் பார்த்துக்கணும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை அதில் எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் எந்த வேலை இருந்தாலும் எப்படியாவது அடித்து பிடிச்சி அந்த திருவிழாவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடுறது எப்பயுமே ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம். இந்த சர்ச், இந்த அன்னம்மாள் அப்படின்ற ஒரு புனிதை, ஒரு தாய், ஒரு பாட்டி, இப்படி நிறைய மாதிரி கூப்பிடலாம். இவங்க யார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு வேர்ட் அதை பற்றி என்ன அப்படின்னா, இவங்க யார் அப்படின்னா இயேசுனுடைய தாய் மரியாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா தான் இந்த அன்னம்மாள். ஸோ நிறைய இடத்துல இவங்களுக்கான சர்ச்சஸ் இருக்காது. ஆக்சுவலாக ஒரு சில இடத்துல தான் இருக்கும். அந்த காலத்தில் ஆஸ் ஆஃப் ரோமன் கேத்தலிக் பிலீஃப் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப வருஷமாக இந்த அன்னம்மாள், ஜோக்கிம் இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி அந்த ப்ரேயர்னால் பிறந்த குழந்தை தான் மரியாள் அப்படின்றது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டி அப்படின்னு சொன்னால் அது இந்த அன்னம்மாள். ஸோ இதை தாண்டி அந்த சர்ச்சுக்கு போகும்போது நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வரும். அங்கே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, படிப்பு, ப்ரேயர் இது ரெண்டும் எப்பயுமே ஒரே ட்ராக்கில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க டீச்சர்ஸ் பார்த்தா. ஸோ ரெண்டும் எந்த அளவுக்கு ப்ரேயர், சாமி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ப்ரேயருக்கும் கொடுக்கணும், படிப்புக்கும் கொடுக்கணும் அப்படின்றத திரும்ப திரும்ப மனசில் பதிய வச்சது இந்த இடம்தான். ஸோ அதை தாண்டி இந்த குடும்பமாக சந்தோஷமாக வருஷத்தில் ஒரு தடவை ஒன்றா போனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல இன்னும் சந்தோஷம். ஸோ எப்போவுமே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள நேசிங்க. அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, இப்படி இவங்க எல்லாருமே கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. ஸோ அந்த பரிசை நல்ல விதமாக பயன்படுத்தி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணுன்றதில் தெளிவாயிருங்க. தேங்க்யூ.